அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் போன எபிசோட் 2ஓட vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. எபிசோட் 1 வந்து பார்க்காதவங்க வந்து கார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் காரைக்கால் போகிறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் காரைக்கால் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய பார்க் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்க் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து போனோம். நான் நிறைய விலாகில் வந்து காரைக்கால் விலாக்லாம் வந்து பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வீடியோவில் பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக தெரியும் பார்க்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே போனதான் தெரியுது ரொம்ப பெரிய பார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கான அந்த ஊஞ்சலாக இருக்கட்டும், சீசாவாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கோ, அதேமாரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம பெரியவங்களுக்குமே வந்து எல்லாமே வந்து இருக்குது. சின்ன பிள்ளைங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்மளுமே வந்து அந்த பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான எல்லாமே வந்து அங்கே இருக்குது. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் காரைக்கால் போனீங்க அப்படின்னா இந்த பார்க்கை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அர்ஃபான் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணானோ அதே மாதிரி நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஒரு சின்ன பிள்ளையாகவே மாறிட்டோன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நானுமே வந்து ஒரு ஊஞ்சல் உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அங்கே பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இருக்குது. நாங்கள் வந்து பேக் சைடு உள்ள பார்க்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சீசா ஊஞ்சல் எல்லாமே ஆடி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து வந்தோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்லா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பார்க்கு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோலாமே எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் காரைக்கால் ரீச் ஆன டைமே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். லஞ்ச் டயத்துக்கு தான் போனோம். சரியான வெயிலாக வேறு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சுற்றி பார்க்கலான்னு தான் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ரோடை கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், படகு ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு ஏதாச்சும் தர்பூசணி பைனாப்பிள் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாமே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். கடைலாம் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நடந்து போனோம். ஆனால் வந்து கடைலாம் வந்து இல்லை அவ்வளோவுக்கு. ஒரு 2, 3 கடை தான் இருந்தது. ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா தர்பூசணி கடைலாம் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு தர்பூசணி பைனாப்பிள்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம பீச்சுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து இருக்குது. நான் எந்த பீச்லேயுமே நான் இந்த இடம் வந்து பார்க்கல. ஒரு கூடார மாதிரின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே உட்காந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அதனால போய் அங்கே உட்காந்தோம். பீச்சுக்கு போனது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையோ, அர்ஃபான் குட்டிக்கு தான் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். அந்த பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து உள்ளே அடங்க வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து தர்பூசணி சாப்பிட்டதுமே எங்களுக்கு வந்து பசி வந்துருச்சு, அதனால சொல்லிட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்திருக்கணும். நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சது தான் வந்து தப்பாக போயிடுச்சு. இருந்தாலும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட வந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா
2 சப்பாத்தி, ஒரு நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். அது வரத்துக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குது, சூடாக தான் வந்து தராங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கூட. எந்த அளவுக்கு கூடனா நம்ம பில்லை பார்த்தோன்னா ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கூட சொல்கிறாங்க. ஏதோ வந்து அன்னைக்கு லஞ்சை முடிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து லைட் ஹவுஸுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் வந்து போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம். அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து அந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே போனோம். பயங்கரமாக இருந்துச்சு அந்த பார்க் வந்து பார்க்குறதுக்கே. லைட் ஹவுஸ் வந்து போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறனால 20 ரூபா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வந்து போனோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து லைட் ஹவுஸ் வந்து போகிறேன். இது வரைக்கும் லைட் ஹவுஸ் வந்து போனதில்லை. நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா அந்த படி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்திலே வந்து நாங்கள் போனோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறமா அங்கே என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னும் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு இரும்பு படி வந்து அங்கே இருக்குது. இது மேலே ஏறி தான் வந்து நம்ம லைட் ஹவுஸ் மேலே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பயமாக தான் இருந்தது. அப்புறமா வந்து எப்படியோ கீழே பார்க்காம நான் வந்து மேலே ஏறி போயிட்டேன். நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த லைட் ஹவுஸோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். இருந்தாலுமே நம்ம அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக வந்து ஒரு இடத்துல நின்று நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம்னா அர்ஃபான் குட்டி தூங்கிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பயங்கர காற்று அடிச்சுட்டே இருந்தது. அதனாலே வந்து அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். இந்த இடத்த வந்து அப்படியே சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எல்லா டென்ஷனுமே குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸ் தான் வந்து இருந்துச்சு. அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து முழிச்சிட்டான். அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணான். நல்லா விளையாண்டுட்டே என்ஜாய் பண்ணான். அது பார்க்குறப்போ எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் காரைக்கால் வந்தால் லைட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். போதுங்கிற அளவுக்கு லைட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்துட்டோம் கீழே. கீழே வந்ததுக்கப்புறமா நேராக எங்கே போனோன்னா பீச்சுக்கு தான். நாங்கள் போகிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே வந்து ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணிகிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கார் ரைடு வந்து பார்த்தோம். கார் ரைடுக்கு வந்து ஒரு 5 ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபான்னு சொல்லிட்டு அர்ஃபான் குட்டியை வந்து உட்கார வச்சு நல்லா அந்த ரைடில் வந்து சாரை வந்து என்ஜாய் பண்ண விட்டோம். அவன் வந்து பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட. அவன் அழுவான்லாம் நினச்சோம். ஆனால் வந்து கார் மூவ் ஆனதுமே அவன் வந்து செம்ம ஜாலியாக போயிட்டான்.
அர்ஃபான் குட்டிக்கு நல்லா வந்து கார் ரைட்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வெயிலெலாம் குறைஞ்சிருச்சு. சரி இந்த டைம் போல் நம்ம பீச்சுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம். நடந்து போகிறதே வந்து பெரிய மலை அளவு வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தூரமாக இருந்தது பீச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மலை அளவு உள்ள மண்ணை கடந்து நாங்கள் பீச்சுக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா சாரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தா வந்து தண்ணியில் நல்லா இறக்கி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அர்ஃபான் குட்டிக்கு தண்ணினா சொல்லவே வேணாம், அவன் அப்படியே ஓடுவான். அதே மாதிரி தான் அங்கேயுமே பண்ணான். நல்லா வந்து அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு, நல்லா விளையாண்டான். என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயாச்சும் தான் வந்து ஊருக்கே வருவாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா எங்களை வந்து பயங்கர சந்தோஷமாக வந்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த காரைக்கால் ட்ரிப்புமே நாங்கள் பிளான் பண்ணோம். காரைக்கால் போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பெரிய ஆசை. நான் இது வரைக்கும் போனதே இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் போகணுன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணி அப்படியே வந்து கிளம்பிட்டோம். எங்களோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த காரைக்கால் வந்து தான். அதுவே வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வாழ்நாள்லேயே இந்த மாதிரி தருணங்களை வந்து கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது வந்து நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற நாள் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான சந்தோஷம் வந்து எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து அல்லாஹ் தஆலா வந்து கொடுக்கணும். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்கன்னு மட்டும் நம்ம வந்து தைரியமாக இருந்தாலே போதும், நம்ம எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து நானுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என் ஃபேமிலி தான், என் பையன் அர்ஃபான் தான். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு சைடு வந்து இந்த ரைடு பக்கம்லாம் நாங்கள் போகவே இல்லை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறையா டைம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ கிளம்புனா தான் நம்ம வீட்டுக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே டியர்ஸ், இந்த விலாக் இதோட கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.